குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயம் பண்ணாலுமே, எந்த வேலையை பார்த்தாலுமே அதில் தோல்வி மட்டும்தான் வருது. வெற்றியவே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். சரி, எப்பயுமே தோல்வியாக தான் இருக்குது. அதனால என்னால் எந்த வேலையிலையுமே கவனத்தை செலுத்த முடியல, இதை பண்ணினாலும் தோல்வியாக இருந்து மன வேதனையில் எதுவுமே பண்ணுறதில்ல, மனசு உடஞ்சி போய் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எப்போவுமே நினைக்கக்கூடாது. சரிங்களா? வாய்ப்புகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, அதை சக்ஸஸாக முடிக்கணுங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தாங்க வாழ்க்கையில் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். சரிங்களா? நம்மளோட குறிக்கோள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா தானே இல்லாமல் நம்மளோட குறிக்கோள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எதையுமே சாதிக்கலாம். சரிங்களா? தடைகளை கண்டு எப்போயுமே ஒதுங்கவே கூடாது. இதை பண்ணுனா தடையாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போகவே கூடாது. எதுக்குன்னா தடைகளை தாண்டி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் பல எதிரிகளும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக காரணம்னா, அதாவது நம்ம ஒரு பெரிய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த எதிரிகளும் நம்மளோட தடைகளும் பிரச்சனைகளும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணுங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம எதிரிகள் எவ்வளோ பிரச்சனைகள் தடைகளும் எதிரிகளும் வந்தாலுமே அதெல்லாம் தாண்டி நம்ம முயற்சியை பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சரிங்களா? அதாவது வாழ்க்கையில் எதையுமே எதிர்த்து போராட பழகிக்கணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து நின்று நம்ம போராடி சாதிக்கணுங்கிற வெறி நமக்குள்ள வரணும். சரிங்களா? அப்போ தான் அந்த தடைகளை தாண்டி நம்ம சாதிக்க முடியும். ஏகப்பட்ட தோல்விகள் வந்துடுச்சு அப்படின்னா அதை அப்படியே மறந்துடக்கூடாது. அந்த தோல்வினால் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கணும். அதனால் அந்த தோல்வியினால் ஏற்பட்ட இழப்புகளையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தவங்க பேசுவதை கேட்டு மனசை எப்போயுமே குழப்பிக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையுமே நம்ம கேட்கக்கூடாது. சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் சரி, நானாக தான் இருப்பேன். அதாவது நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை கேட்கலாங்க. ஆனால் நம்மளை பற்றி கேலி கிண்டலுமாக பேசுகிறாங்க, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்மளை பேசுகிறாங்க, குறைச்சி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத நம்ம காதுக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம வேலைகளை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு 1000 வேலைகள் இருக்கும், அடுத்தவங்க பேசுகிறத கேட்கறதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்னு நினச்சி நல்லது சொல்கிறவங்கள கேளுங்க, கெட்டது சொன்னவங்கள காதுலேயே வாங்காதீங்க. என்ன சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்தடுத்து தடைகள் வருது அப்படின்னா என்ன ஆகுனா நம்மளோட வெற்றிக்கான முயற்சிகளை நம்ம வேகவும் தெளிவாகவும் அப்போ தான் எடுப்போம். சரிங்களா? ஏன்னா தடைகள் வந்துடுச்சு, இவ்வளோ தடைகளை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக யோசிப்போம், வேகமாகவும் செயல்படுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நம்மளோட பலம் என்ன? தடைகள் வருது அப்படின்னா அது நம்மளோட பலத்தை காட்டுறதுக்காக தான் அந்த தடைகள் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா அதில் இருக்க கஷ்ட நஷ்டங்கள் நம்மளுக்கு புரியவே புரியாது. நிறைய பிரச்சனைகள் வந்தால் தான் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் எப்படி பார்த்துக்கிறதுங்கிறத நம்மளால் புரிஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அது நம்மளோட பலத்தை காட்டுறதுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்? எப்போயுமே நம்மளோட தனித்தன்மையை இழக்கவே கூடாதுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே நம்மளோட தனித்தன்மையை யாருக்காகவும் எதற்காகவும் எப்போதுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? தனித்தன்மையை இழந்துட்டோம்னா நம்மளோட அடையாளத்தையே இழந்துருவோம். சரிங்களா? தனித்தன்மையோடு முரட்டாதான் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லட்சியங்களை யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுக்கக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நம்ம வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய விஷயங்களை எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் சாதிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? அதாவது வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னா அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வாய்ப்புகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை ஜெயிச்சு நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும். சரிங்களா?
அடுத்து எந்த விஷயத்துலையுமே கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும். இது என்னால் பண்ண முடியும், இதை பண்ணுனா நான் ஜெயிப்பேன், இதை ஜெயிச்சேன்னா என் வாழ்க்கையில் இது எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அதை கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது அடுத்தவங்களை நினச்சி நம்ம எப்போயுமே பொறாமப்படக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க கார் வச்சுருக்காங்க, பங்களா வச்சுருக்காங்க, அப்படி பண்ணுறாங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பொறாமப்படுறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. சரிங்களா? அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறிருக்காங்க. அது மாதிரி நம்மளும் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு மேலே வந்தால் தான் நம்மளும் வாழ்க்கையில் அவங்கள மாதிரி முன்னேறி போக முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நமக்கான அடையாளத்தை உருவாக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தவங்களை நினச்சி பொறாமப்படுறத எப்பயுமே வச்சுக்காதீங்க. சரிங்களா? அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இலக்கை, அதாவது குறிக்கோளை நம்ம வந்து ஈஸியாக அடைய முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தவங்களோட வளர்ச்சியை நினச்சி எப்பயுமே பொறாமப்படக்கூடாது. எப்பயுமே நம்ம ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படக்கூடாது. ஆடம்பரங்கிறது வரும் போகும். சரிங்களா? அது நிலையானது இல்லை. ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறவங்க கூட அதாவது சாப்பாடு கூட வழி இல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க. அதாவது இப்போ 10 ரூபா காசு இல்லாமல் இருக்கவங்க திடீர்னு லாட்ரி அடித்த மாதிரி கோடீஸ்வரன் ஆகிறவங்களும் இருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் வாழ்க்கை எதுவுமே நிலையானது இல்லை. அதனால் ஆடம்பரத்தை எப்பயுமே விரும்பாதீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? நம்மளோட கவனம் நம்மளோட லட்சியத்தில் தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நமக்கு நிறைய தடைகள் வருது அப்படின்னா அது எதுக்காகனா நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தடைகள்லாம் வருது. அப்போ அந்த தடைகள் வந்தால் தானே நம்மளுக்குள்ளே இருக்க திறமையை நம்ம வெளியில் கொண்டு வந்து அதற்கான பார்ப்போம். சரிங்களா? நம்ம திறமையை காட்டுவோம். அதுக்காக தான் தடைகள் எவ்வளோ வந்தாலுமே நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வியாக முடிஞ்சிருச்சுன்னு நம்ம மூலையில் போய் சுருண்டு உட்காந்துடக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தடுத்து வாய்ப்புகளை தேடி ஓடணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிச்சாதான் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.